முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்று அருளியதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூதர்ரே, அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும் என்று உமக்கு நான் உபதேசிக்கிறேன். நிச்சயமாக அதுதான் எல்லா செயல்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. இதற்கான விளக்கம் ஒன்று, அல்லாஹ்வை பயந்து வாழ்தல் என்றால் இங்கு பயம் என்பதன் அர்த்தம் வெறும் அச்சம் அல்ல. அது அல்லாஹ்வின் மீது ஆழ்ந்த மரியாதை, அன்பு, பொறுப்பு உணர்வு. அல்லாஹ் என்னை பார்க்கிறான். நான் பேசும் வார்த்தைகள், செய்யும் செயல்கள் அனைத்தையும் அவன் அறிகிறான். இதற்கு நான் ஒரு நாள் கணக்கு சொல்ல வேண்டும். இந்த உணர்வோடு வாழ்வதே தக்வா. ஏன் இது எல்லா செயல்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது? ஒரு கட்டிடத்திற்கு அடித்தளம் முக்கியம் போல ஒரு முஸ்லிமின் வாழ்க்கைக்கு தக்வாதான் அடித்தளம். தொழுகையில் தக்வா இல்லையெனில் வெறும் அது ஒரு உடல் இயக்கம். நோன்பில் தக்வா இல்லையெனில் அது ஒரு பசியை மட்டும் தாங்குதல். தானத்தில் தக்வா இல்லையெனில் அது ஒரு புகழுக்காக செய்த செயல். நல்ல பேச்சில் தக்வா இல்லையெனில் அந்த பேச்சில் பொய் கலக்கும். ஆனால் அதுவே தக்வா இருந்தால் அதே செயல்கள் அல்லாஹ்விடம் உயர்ந்த இபாதத்தாக மாறுகிறது. மூணன் தனிப்பட்ட வாழ்க்கையில் தக்வா உள்ள மனிதன் தனியாக இருக்கும்போதும் பாவத்தை விட்டு விலகுவான். வாய்ப்பு இருந்தும் ஹராமை தவிர்ப்பான். யாரும் பார்க்காத இடத்திலும் நேர்மையாய் நடப்பான். ஏனெனில் அவன் இதை நினைப்பான், மனிதர்கள் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான். குடும்ப வாழ்க்கையில் தக்குவா என்றால் கணவன் மனைவியிடம் அநியாயம் செய்ய மாட்டான். இதன் பொருள் வார்த்தையாலும் செயலாலும் காயப்படுத்த மாட்டான். திட்டுதல், அவமதித்தல், பயமுறுத்தல் செய்ய மாட்டான். உரிமைகளை பறிக்க மாட்டான். உணவு, உடை, பாதுகாப்பு, மரியாதை ஆகியவற்றில் அநியாயம் செய்ய மாட்டான். நம்பிக்கை மற்றும் கண்ணியத்தை காக்குவான். சந்தேகம், பொய் குற்றச்சாட்டு, துரோகம் செய்ய மாட்டான். மனைவி கணவனின் உரிமைகளை அலட்சியம் செய்ய மாட்டாள். இதன் பொருள் கணவரை மரியாதையுடன் நடத்துவாள். அனுசரணையாக இருப்பாள். அல்லாஹ்வுக்கு மாறான விஷயங்களை தவிர அவரது மரியாதை, கௌரவம், ரகசியங்களை காப்பாள். இல்லம், பிள்ளைகள், சொத்துக்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாள். வார்த்தை, நடத்தை மூலம் வேதனை அளிக்க மாட்டாள். கணவர் இல்லாத போதும் நம்பிக்கைக்கு உரியவளாக இருப்பாள். பெற்றோர் பிள்ளைகளிடம் அன்பும் நீதியும் காட்டுவார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு மரியாதை செய்வார்கள். குடும்பத்தில் சண்டை குறைய அமைதி நிலவ தக்குவாதான் காரணம். 5 சமூக வாழ்க்கையில் தக்குவா என்றால் வியாபாரத்தில் ஏமாற்றமில்லை, வட்டியும் அநியாயமும் இல்லை, யாருடைய உரிமையும் பறிக்க மாட்டான். ஏழையின் கண்ணீரை பயப்படும் தக்குவா உள்ள சமூகம்தான் பாதுகாப்பான சமூகம். 6 இறுதியாக நபி அவர்கள் அடிக்கடி உபதேசித்த வார்த்தை, அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள். ஏனெனில் தான் பாவத்திலிருந்து காக்கும். தக்குவாதான் இதயத்தை சுத்தமாக்கும். தக்குவாதான் அமல்களை ஏற்றுக்கொள்ள செய்யும். தக்குவாதான் மறுமையில் வெற்றியை தரும். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்விடம் உங்களில் மிக கௌரவமானவர் அதிக தக்வா உடையவரே. அல்லாஹ்வை பயந்து வாழுதல் என்பது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்திலும், ஒவ்வொரு தீர்மானத்திலும், ஒவ்வொரு செயலிலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற உணர்வோடு வாழ்வதே.